சொல்கிறேன். அஞ்சாவது சரி நின்று இது சரின்னு சொல்லிட்டு அந்த வரையோட இதை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு சாப்பிட்டு அது கொடுப்பாங்க. அதுவே நம்பரு பத்திரம் நம்பரு எல்லாம் கரெக்டாக இருக்கணும். கரெக்டானது இருந்தால் தான் அதுவும் சரி இருக்கணும். இப்போ இந்த வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு இப்போ அந்த இபி பில்லு அப்புறம் என்னடா வீட்டு வரி தண்ணி வரி எல்லாத்துக்கும் பேர் மாற்றுறதுக்கு எவ்வளோடா வாங்கினாங்க? 15,000 வாங்குறாங்க. லஞ்சம் எவ்வளோ காசு வாங்குறாங்க? அது என்னன்னா 3 ஃப்ளோர் கட்டியிருக்கோம்ல, 3 ஃப்ளோரு. அது 3 ஃப்ளோரும் கணக்கெடுத்தா உங்களுக்கு வரி கட்டுறது ஜாஸ்தியாக வரும். ஒரே ஒரு ஃப்ளோருக்கு மட்டும் உங்களுக்கு போட்டு கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு இது பண்ணிக்கோங்க. அன்னைக்கே இது வாங்கினது அப்பாவும் அப்படிதான் கட்டிட்டு இருந்தாரு. ஒன்று தான் வாங்கினாரு, அப்பா அப்படிதான் கட்டிட்டு இருந்தாரு. அந்த இதுக்கு அதை வந்து அதுதான் இல்லாட்டி நீ அப்ரூவ் கட்டாம ஏன்னு சொன்னா 4 ஃப்ளோர் கட்டுறேன், 4 ஃப்ளோருக்கு நான் கட்டுறேன்னு சொன்னா அது ஜாஸ்தியாக வரும் வருஷம். அது வருஷம் கட்டுறோம். இது ஒரே தடவை கட்டுற மாதிரி. முன்னாடி எதனா ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இது பண்ணிட்டு வந்து பார்த்தாங்கன்னாக்கா 100 நாளைக்கு எப்படி நீ அப்போ வாங்கியிருக்க, அது பிரச்சனை